السلام عليكم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அடிப்படையில் ரமலானுடைய இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்தில் அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமிருக்கிறோம். இன்றைய தினம் திருமறை குர்ஆனில் சின்னஞ்சிறிய அத்தியாயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய 93வது அத்தியாயமான அல்-லுஹா என்ற அத்தியாயத்தின் பொருளையும் அதற்கான விளக்கங்களையும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நாம் தொழுகையில அன்றாடம் ஓதி வரக்கூடிய இந்த அத்தியாயம் பல படிப்பினைகளை, பல அறிவுரைகளை நமக்கு சொல்லுகின்ற அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய பொருளை, விளக்கத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னால் திருக்குர்ஆனுடைய நடையை, திருக்குர்ஆனுடைய அமைப்பை ஒரு சின்ன அளவுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன்ல ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் உரிய பேர்கள் இருக்கு இல்லையா? அல்-லுஹா என்று பேர் இருக்கிறது, அல்-இஷ்ராக என்று, இன்ஷராக என்று பேர் இருக்குது, அல்-அஸ்ர் என்று பேர் இருக்குது, பக்கரா, ஆல இம்ரான், இந்த மாதிரி திருக்குர்ஆன்ல 114 அத்தியாயங்களுக்கும் அதனுடைய தலைப்பாக பேர் வச்சிருக்கிறாங்கல்ல. இந்த பெயர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பெயர்களுமே அல்லாஹ்வுடைய தூதரால் சூட்டப்பட்ட பெயர்கள் கிடையாது. ஒரு சில சூறாக்களுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் சூட்டியிருக்கிறார்கள். அவங்க காலத்துல அந்த பெயர்ல அந்த சூறா அழைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு ஃபாத்தியா சூறா அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஃபாத்தியா என்ற பெயர்லேயே அழைக்கப்பட்டிருக்கிறது. பல பெயர்கள் அதுக்கு இருந்தாலும் ஃபாத்திஹா என்ற பெயரும் அந்த சூறாவுக்கு இருக்கிறது. அதே மாதிரி பக்கரா சூரா, ஆல இம்ரான், அன்னிசா, கஹ்ஃப் சூரா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல இன்றைக்கு என்ன பெயர்ல இருக்குதோ இதே பெயர்ல அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பேர் சூட்டப்பட்டு இருந்தது. வேற சூறாக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திற்கு பிறகு வந்தவர்கள், நபி தோழர்கள், நபி தோழர்களுக்கு அடுத்த காலத்துல உள்ளவர்கள், அவங்க பெயர்களை சூட்டி கொண்டார்கள். பேர் சூட்டுனால குர்ஆன்ல இல்லாத எதையும் அவங்க சேர்க்கல. ஒரு அடையாளம், ஒரு வசனத்தை தேடி எடுப்பதற்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில அந்த சூறாவுல சொல்லப்பட்டிருக்கிற மொத்த கருத்து இருக்கும்ல. ஒரு சூறாவுல அதிகமாக பெண்களை பற்றி பேசப்படுமையானால் அதுக்கு என்ன செய்வாங்க? பெண்கள்னு பேர் வைப்பாங்க. அல்ல விவாகரத்து சட்டங்கள் நிறைய சொல்லப்படுமானால் தலாக்கு என்று பேர் வைத்திருப்பார்கள். இந்த மாதிரி பெரிய அளவுக்கு ஒரு அத்தியாயம் முழுக்க எது அதிகமாக சொல்லப்படுதோ அதை பேராக வைத்திருப்பார்கள். அப்படி இல்லைன்னா அந்த அத்தியாயத்துல உள்ள ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு அதை அதுக்கு தலைப்பாக்கிடுவாங்க. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைப்பின் கீழே மொத்தமா குர்ஆன் இறங்கல. எந்த சூறாவுமே இதுல முழுக்க திருமணத்தை பத்தி தான் இருக்கும், இந்த சூறாவுல தலாக்கை பத்தி தான் இருக்கும், இந்த சூறாவில முழுக்க இது இந்த விஷயம்தான் இருக்கும்னு அப்படி எந்த சூறாவும் கிடையாது. தேவைக்கு ஏற்பத்தான் இல்லைன்னு செஞ்சா கொஞ்சம் கொஞ்சமாக குர்ஆனுடைய வசனங்களை இறக்கணும். அதனால தலைப்பு வாரியா குர்ஆன் என்ன செய்ய முடியாது, இப்படி பார்க்க முடியாது. அத்தியாயங்கள்ல உள்ள அந்த பேருக்கும் உள்ள இருக்கிற விஷயத்துக்குமே சம்பந்தம் இல்லாம கூட இருக்கும். அப்ப அதுல உள்ள ஒரு வார்த்தை என்ன செய்வாங்கன்னா தலைப்பாக எடுத்து போட்டிருப்பாங்க. அந்த வகையில இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் அல்-லுஹா என்று ஏன் பேர் வச்சிருக்கிறாங்க? இதனுடைய முதல் வசனத்திலே வல்லுஹா அப்படின்னு ஆரம்பிக்குது. லுஹா என்றால் முற்பகல் அப்படின்னு அர்த்தம். இப்ப அதையே பேரை வச்சுட்டாங்க. அல்-லுஹா என்பதையே இந்த சூறாவுக்கு பேரை வச்சுட்டாங்க. அதே மாதிரி திருக்குர்ஆன்ல 114 அத்தியாயங்களுக்கும் இது மக்காவில் அருளப்பட்டது, இது மதீனாவில் அருளப்பட்டது என்று தலைப்புல போட்டிருப்பாங்க. மக்கி, மதனி என்று போட்டிருப்பாங்க. எல்லா சூறாவுக்கும் அப்படி கிடைக்காது. இது மக்காவில் அருளப்பட்டதுன்னு ஒரு சூறா முழுக்க இது மக்காவில் அருளப்பட்டதுன்னு 1-2 சூறாக்களை, குறிப்பிட்ட சூறாக்களை அப்படி சொல்ல முடியுமே தவிர மக்கி, மதனி என்று அப்படி பிரிக்கிற வகையில இது முழுக்க இந்த சூறாக்கள் எல்லாம் ஒரு 15 ஜூஸ் மக்காவில் இறங்குனுச்சு,
அப்புறம் 15 ஜூஸ் வந்து மதினால இறங்குச்சுன்னு அப்படி பார்க்க முடியாது. சில சூறாக்கள் வந்து அந்த சூறாவில் உள்ள பல வசனங்கள் மக்காவில் இறக்கப்பட்டிருக்கும், சில வசனங்கள் மதினாவில் இறக்கப்பட்டிருக்கும். சில சூறாக்கள் வந்து பல வசனங்கள் வந்து மதினாவில் அருளப்பட்டிருக்கும், சில வசனங்கள் அந்த சூறாவில் மக்காவில் அருளப்பட்டுதான் இருக்கும். அதனால மக்காவில் இறங்குனது மதினாவில் இறங்குனது என்று சூறாக்கள் அப்படிலாம் என்ன செய்ய முடியாது, வகைப்படுத்த முடியாது. சில சூறாக்களுக்கு அப்படி சொல்ல முடியும். அந்த வகையில இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் இது மக்காவுல தான் அருளப்பட்டிருக்க முடியும் என்று விளங்குற மாதிரி இதுக்கு சொல்லப்பட்ட காரணம், ஒவ்வொரு சூறாவுக்கும் எல்லா சூறாவும் காரணம் இருக்காது. சபபு நுசூல்ங்கறாங்கல்ல, அந்த சூறா இறங்கியதற்கான பின்னணி எல்லா சூறாவுக்கு முன்ன பின்னணி இருக்காது. சில சூறாக்களுக்கு தான் அது இறங்குனதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கும். அந்த வகையில இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டிருக்கிற பின்னணி இருக்குல்ல, அதை வைத்து பார்க்கும் பொழுது இது அல்லாஹ்வுடைய தூதருடைய மக்கா வாழ்க்கையில தான் இது வந்து இறக்கப்பட்டிருக்குது என்று புரிந்து கொள்ள முடியும். இந்த சூறா எதனால இறங்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, குர்ஆனுடைய அத்தியாயங்களை அவங்க வசனங்களை ஓதி காட்டிட்டு இருக்கிறாங்க. சில நாட்கள் வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட காணோம். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து புதுசா இந்த மெசேஜையும் மக்கள் வந்து பார்க்க முடியல. அப்போ ஒரு குறைஷி பெண் என்ன செய்யறான்டா, அதை கேலி பண்ற வகையில, கிண்டல் பண்ற வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றா, மாறா சைத்தான் மா உரா சைத்தானக்க இல்லா தரக்க, உன் சைத்தான உங்ககிட்ட ஆளை காணாம வர்ற மாதிரி தெரியலையே, உன்னை கைவிட்டான உன்னுடைய இறைவன் உன்னை கைவிட்டுட்டானா, இப்படிங்கிற மாதிரி அந்த பெண்மணி வந்து கிண்டல் பண்ற வகையில் என்ன செய்யறா, எல்லாருக்கும் முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கேட்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி என்ன செய்யறா, உன் சைத்தானை காணாம பார்க்க முடியலையே, உன் சைத்தான் உன்ட்ட வர்ற மாதிரி தெரியலையே, உன்னை அல்லாஹ் கைவிட்டானுங்கிற மாதிரி பேசுறான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க, உடனே கவலை அடைகிறாங்க. அவங்களுடைய கவலையை போக்குகிற வகையில, அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற வகையில அல்லாஹ் என்ன செய்யறான்னா இந்த சூறாவை இறக்குறான். இந்த சூறாவினுடைய பொருள் என்ன, இந்த இதுல இருந்து என்ன விளங்குன்னா, குறைஷி பெண்ண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திச்சு அவங்கள கேலி பண்றா அப்படின்னா இது மக்காவுல தான் இறக்கப்பட்டிருக்கணும். குறைஷி பெண்ண அல்லாஹ்வுடைய தூதர் வந்து மக்காவுல சந்திச்சிருப்பாங்க. அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதருடைய மக்கா வாழ்க்கையில இறக்கப்படுது. இந்த சூறாவினுடைய பொருள் என்ன? வல்லுஹா, லுஹா என்றால் முற்பகல்னு அர்த்தம். வல்லுஹா முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா இரவு இருள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது அதன் மீது சத்தியமாக, மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, மா வத்தாக்க ரப்புக்க வமா கலா, உனது இறைவன் நபியே, உனது இறைவன் உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை. வலல் ஆகிரத்து ஹைருன் லக்க மினல் ஊலா, மறுமை என்பது இந்த உலகத்தை விட உனக்கு சிறந்தது. வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்லா, விரைவில் உனது இறைவன் உனக்கு வழங்குவான், நீ அப்பொழுது திருப்தி அடைவாய். அலம் எஜிதுக்க யதீமன் ஃபாவா, உன்னை அனாதையாக கண்டு அவன் உன்னை அரவணைக்கவில்லையா? வஜதக்க லால்லன் ஃபஹதா, உன்னை வந்து வழி அறியாதவராக கண்டு உனக்கு நேர்வழி காட்டினான். வஜதக்க ஆயிலன் ஃபாகனா, உன்னை ஏழ்மை நிலையில கண்டு தன்னிறை பெற்றவராக ஆக்கினான். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், எனவே அனாதைகள் விஷயத்துல கடுமை காட்டாத, அனாதைகள்கிட்ட கடுமை காட்டாத. அம்ம சாயில ஃபலா தன்ஹர், யாசிப்பவரை விரட்டாத. அம்மா பி நியமத்தி ரப்பிக்க ஃபஹத்திஸ், உனது இறைவனின் அற்கொடையை மக்களுக்கு எடுத்துரைப்பீராக என்பது இந்த சூறாவினுடைய பொருள். இந்த சூறாவுல இதுக்கு என்ன விளக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அல்லாஹ் இந்த சூறாவுல என்ன சொல்றான்றதனுடைய சாராம்சத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்தில் அல்லாஹ் வழங்கிய அற்கொடைகளை எல்லாம் அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்ன செய்யறான், நினைவுபடுத்துறான். நினைவுபடுத்தி இதே மாதிரி இன்னமும் என்ன செய்வேன், உனக்கு பின்னாடி இதே மாதிரி நிறைய பாக்கியங்களை தருவேன், நிறைய அற்கொடைகளை உனக்கு வழங்குவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், ஆறுதல் அளிக்கிறான். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய அதிகாரம், அவனுடைய ஆற்றல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு மனிதர் தானே தவிர அல்லாஹ்வுடைய ஆற்றல் பெற்றவங்க கிடையாது என்ற ஒரு விவரத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த சூறாவுல சொல்லி காட்டுறான். யாசம் கேட்கக்கூடியவங்களை விரட்டக்கூடாது, அனாதைகள் விஷயத்துல கடும்போக்கை மேற்கொள்ளக்கூடாது என்று அதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த அத்தியாயத்துல சொல்றான். அல்லாஹ் வழங்கிய அற்கொடைகள் தெரியக்கூடிய வகையில நம்ம நடந்துக்கிறணும், அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லணும் என்ற ஒரு அறிவுரையும் அல்லாஹ் சொல்றான். இன்னும் பல விஷயங்கள் வந்து இந்த அத்தியாயத்துல அருளப்பட்ட இந்த அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்குது.
இதுல இந்த அத்தியாயத்தினுடைய துவக்கத்துல முதல் வசனமா என்ன இருக்குது? ஃபர்ஸ்ட் நம்ம குர்ஆனை ஓத தொடங்கும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற துஆவை ஓதிக்கொள்ளணும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதை பொறுத்த வரைக்கும் அது குர்ஆன்ல உள்ள சூரா என்று அது ஒரு சூராவுடைய முதல் வசனம் நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க. அவுது பில்லாஹி என்பது ஒரு துஆ. அது குர்ஆனுடைய வசனம் கிடையாது. குர்ஆன்ல உள்ள வசனம் கிடையாது. ஒவ்வொரு சூறாவை ஆரம்பிக்கும் போது அவுது பில்லாஹ்னு சொல்லணும்னு அல்லாஹ் செய்யல, அதை சொல்லல. குர்ஆனை தொடங்கும் பொழுது, குர்ஆனை ஓத தொடங்கும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தொடங்கணும். சூரா ஓதிக்கிட்டே வர்றோம், அடுத்த சூரா வருது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொன்னா போதுமே தவிர ஒவ்வொரு சூறாவுடைய துவக்கத்துல அவுது பில்லாஹ் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. குர்ஆனை ஒரு நாள்ல குர்ஆனை ஓத தொடங்கும் பொழுது அப்ப என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லணும். பிஸ்மில்லாஹ் கூட அந்த சூறாவுடைய ஆரம்பத்துல தான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுதப்பட்டிருக்கத தவிர இடையில ஒரு ஆயத்தை ஓதுறீங்கன்னு வைங்க, ஆமன ரசூல்னு ஆரம்பிக்கிறீங்க, அதுல பிஸ்மில்லாஹ் சொல்லணுமா? பிஸ்மில்லாஹ்ங்கிற ஒரு சூறாவுடைய ஆரம்பத்துல உள்ளது. அதை போய் குர்ஆன்ல நம்ம செய்யக்கூடாது, உள்ள நுழைக்க கூடாது. ஒரு சூறாவுடைய ஆரம்பத்துல இருந்து ஒரு சூறா ஓதுவோமே ஆனால் அதுல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பிக்கும் தவிர இடையில இருந்து ஓதணும்னா பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவுது பில்லாஹ் சொல்லி என்ன செய்யணும்? அந்த சூறாவை ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது தொழுகையில ஃபர்ஸ்ட் ரக்காத்துல என்ன செய்யணும்? அவுது பில்லாஹ்னு ஆரம்பிக்கணும். இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டினா ஃபைதா கரஅத்துல் குர்ஆன ஃபஸ்தைது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் குர்ஆனை ஓத தொடங்குவீர்களானால் விரட்டப்பட்ட ஷைத்தான் இருந்து அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிக்கிறீங்க இப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன்னா குர்ஆன் ஓதும் போது என்ன செய்யுமா? ஷைத்தான் வருவான். நீங்க ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கிறீங்க, செல்போன்ல ஒரு 2 மணி நேரம் செலவழிக்கிறீங்க, அப்போ எல்லாம் ஷைத்தான் வரமாட்டான். நமக்கு வேற பக்கத்துல கவனம் திரும்பவே திரும்பாது. குர்ஆன் எடுத்து ஓதுனீங்க வைங்க, அப்பதான் எல்லாமே ஞாபகம் வரும். மறந்து போன எல்லாமே நினைவுக்கு வரும். ஒரு 2 வசனத்தை நம்ம நிம்மதியா ஓத முடியாது, பல விஷயங்கள் நினைவு கொண்டு வருவான் ஷைத்தான். அதே மாதிரி தூக்கம் வரும். தூக்கமா வரலன்னு வைங்க, குர்ஆனை எந்திரிச்சு ஓத ஆரம்பிச்சீங்கன்னா தன்னால தூக்கம் வந்துடும். ஷைத்தான் என்ன செய்வான்? அங்கனுக்குள்ள கரெக்டா வந்துருவான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், குர்ஆனை ஓத தொடங்கும்போது செய்யுங்க, ஃபர்ஸ்ட் அவனை விட்டு பாதுகாப்பு தேடுங்க அப்படிங்கிறான். அப்ப அவுது பில்லாஹ் என்பது குர்ஆனை ஓத தொடங்கும்போது செய்யணும், நம்ம ஓதிக்கொள்ளணும். அவுது பில்லாஹி அப்படின்னா அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பது அந்த அந்த துஆவினுடைய பொருள். ஒருத்தர் கோபம் ஏற்படுது, அவர் என்ன செய்யணும்? அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொல்றாங்க. 2 பேருக்கு மத்தியில் பயங்கரமான வாக்குவாதம் ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அவங்கள்ட்ட போய் நான் ஒரு வார்த்தை சொல்றேன், போய் சொல்லுங்க, அதை சொன்னா அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிற கோபம் போயிடும் அப்படின்னு அவங்களுக்கு இந்த அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்ல சொல்லுங்க இப்படின்னு செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்புறாங்க. இப்ப நம்மகிட்ட கடுமையா கோபம் வருதா, ஒரு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறோமா, நமக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியலையா, உடனே அந்த இடத்துல என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லிடணும். வந்த கோபம் போயிருங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி ஒருத்தர் தூங்குறோம், தூங்கும் போது கூட ஷைத்தான் நம்மளை விட மாட்டான். அவன் எப்படி எல்லாம் நம்மளை வழி எடுப்பான்னா, நம்ம படுத்திருக்கிற நேரத்துல, படுத்து உறங்குற நேரத்துல கூட என்ன செய்வான்? ஷைத்தான் கனவுல நம்மளை வழி எடுப்பான். இப்ப கெட்ட கெட்ட கனவுகளை உண்டாக்கி நம்மளை பயமுறுத்தி நம்மளை நிம்மதியா தூங்க விட மாட்டான். இதனால கெட்ட கனவு கொண்டா என்ன செய்யணும்னு கேட்டா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லுங்க, ஷைத்தானை விட்டு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அந்த இடத்துலயும் பாதுகாப்பு தேட சொல்றாங்க. பாத்ரூம்குள்ள போறீங்க, அங்கேயும் ஷைத்தானுடைய வேலைகள் ஆரம்பமாகும். அங்க போகும்போது என்ன செய்யணும்? ஆண் பெண் ஷைத்தான்களுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுறேன், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி என்று அந்த துஆ ஓதிக்கிட்டு போகணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி மனைவியோட ஒருத்தர் இல்லறத்துல ஈடுபடுறாரு, அங்க கூட பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினி ஷைத்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரஸக்தனா, அல்லாஹ்வுடைய பெயரால் இந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன், இறைவா என்னையும் எங்களையும் நீ ஷைத்தான் இருந்து காப்பாற்றுவாயாக, எங்களுக்கு உருவாகக்கூடிய பிள்ளையும் ஷைத்தான் இருந்து காப்பாற்றுவாயாக இப்படின்ற அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க. இல்லறத்துல ஈடுபடும் போது கூட அங்கேயே ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேட சொல்றாங்க. குர்ஆனை ஓத தொடங்கும் போது என்ன செய்யணும்? பாதுகாப்பு தேடணும். இது ஒரு துஆ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அர்த்தம் நமக்கு தெரியும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹ்வின் பெயரால். அர் ரஹ்மான் என்றாலும் அர் ரஹீம் என்றாலும் ரெண்டுமே ஒரு வார்த்தையிலிருந்து பிறந்த வார்த்தைகள் தான். ரஹீம் என்ற வார்த்தையிலிருந்து தான் 2 வார்த்தையுமே வந்திருக்கு. ரஹ்மான்ங்கிறது ரஹீம்ங்கிறதும் ரெண்டுமே ஒரே பொருள் தான். ஆனாலும் ஒரு வார்த்தை என்ன செய்வாங்கன்னா அது அருளுக்குரியவன், இன்னொரு வார்த்தை அன்புடையவன் அப்படின்னு என்ன செய்யறாங்க? அதை பிரிக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய அருளை பொறுத்த வரைக்கும் துன்யாவில் அல்லாஹ் என்ன செய்யறான்னா அற்புடைகளை வழங்கும் பொழுது எல்லாருக்கும் சமமா வழங்கலாம். அல்லாஹ்வை ஏத்துக்கொண்டாலும் ஏத்துக்கிறாட்டிலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? அவனுடைய அருளை வழங்குறான். ஆகிரத்தை பொறுத்த வரைக்கும்
அல்லாஹ் வந்து நல்லவர்களுக்கு மட்டும்தான் தன்னுடைய கருணையை காட்டுவான். யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலையோ, அல்லாஹ் மறுக்கலையோ, அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் செய்வான். அவங்க மேல மட்டும்தான் அன்பு செலுத்துவான். அதனால இதை ரெண்டா பிரிச்சு என்ன செய்யறாங்க? அர் ரஹ்மான் அர் ரஹீம்ங்கிறது, அர் ரஹ்மானுக்கு அளவற்ற அருளாளன், அவனுடைய அருளுக்கு அளவு கிடையாது, எல்லாருக்கும் அல்ல அருள் செய்வான். அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன். அந்த அன்பு யாருக்கு சொந்தம்னு கேட்டா சொர்க்கவாசிகளுக்கு, மறுமையில நல்லவர்களுக்கு அது சொந்தம். அப்படிங்கிற வகையில இந்த வார்த்தை என்ன செய்யறாங்க? ரெண்டா பிரிக்கிறாங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் பெயரால். இது ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்ப வசனம். முதல்ல ஒரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சூறாவை ஆரம்பிச்சாங்கன்னா முதல்ல இறக்கப்பட்ட சூறா முடிஞ்சிருச்சு, இது புது சூறான்னு சகாபாக்கள் தெரிஞ்சுக்கிடுவாங்களாம். இப்போ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது ஒவ்வொரு அத்தியாயத்துல இருக்குது. ஒரே ஒரு அத்தியாயத்துல மட்டும் இல்ல. என்ன அத்தியாயத்துல இல்ல? சூரத்து தௌபால 9வது அத்தியாயத்துல மட்டும், சூரத்து தௌபால மட்டும் என்ன இல்ல, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்காது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எழுத சொல்லல, அவங்க எழுத சொன்னதான் சகாபாக்கள் எழுதி வச்சிருக்காங்க. தௌபா சூறாவுக்கு என்ன செய்யல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுத சொல்லல. அதுக்கான காரணம் நமக்கு தெரியாது, நம்மளா கற்பனை பண்ணி சொல்ல முடியாது. அப்ப தௌபா என்ற சூறாவை தவிர எல்லா சூறாவினுடைய துவக்கத்திலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிற அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாவின் பெயரால். இந்த வார்த்தை வந்து இது முஸ்லிம்கள் நமக்கு மட்டும், நம்ம அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் சொல்லித்தரப்பட்ட வார்த்தை இல்லை. நமக்கு முன்வாழ்ந்த இறை தூதர்கள் கூட அல்லாஹ் என்ன செய்யறான், இதே கருத்தை இதை சொல்லிதான் நீங்க வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும் என்று இதே வார்த்தையை வந்து அல்லாஹ் நமக்கு முந்தைய நபிமார்கள் காலத்திலே சொல்லி தந்திருக்கிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறான். அவங்க கப்பல்ல ஏறினாங்கல்ல, அந்த மக்கள்கிட்ட ஒரு பேரழிவு ஏற்படக்கூடிய நேரத்துல கப்பல்ல அல்லாஹ் ஏற சொல்றான். கப்பல்ல ஏற சொல்லும்போது சொல்றான், கால் அர்கபு ஃபீஹா, இதுல நீங்க ஏறுங்க. எப்படி ஏறணும்? பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, அல்லாஹ்வுடைய பெயரால் ஏறுகிறேன் அப்படி சொல்லி ஏறுங்க. இது நிற்பதும் ஓடுவதும் அவங்க கையில் தான் இருக்கிறது. இன்ன ரப்பி லகஃபூர் ரஹீம், என்னுடைய இறைவன் மன்னிப்பவனாகவும் அன்புடையவனாகவும் இருக்கிறான் இப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க, வாகனத்துல ஏறுங்க அப்படின்னு நல்லா சொல்றான். நம்மளும் வாகனத்துல ஏறும்போது இதையும் சொல்லிக்கிறோம், பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா, அல்லாஹ்வுடைய பேரால ஓடுறேன், அல்லாஹ்வுடைய பேரால ஏறுறேன். இது நிற்பதும் ஓடுவதும் அல்லாஹ்வுடைய கையில இருக்குன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், நூஹ் நபி அவங்கள நீ வாகனத்துல ஏறுன்னு சொல்லும் போது, கப்பல்ல ஏறுன்னு சொல்லும் போது பிஸ்மில்லாங்கிற அல்லாஹ் பிஸ்மில்லான்னு சொல்லு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சபா நாட்டு இளவரசிக்கு கடிதம் எழுதினாங்க. அதுல எப்படி எழுதுறாங்க, வ இன்னஹு மின் சுலைமான, சுலைமான் எழுதுகிறேன், வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால். அவங்க மொழியில அவங்க எழுதிருப்பாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பது அல்லாஹ் என்ன செய்யறான், இதை வந்து நமக்கு முந்தைய நபிமார்களுடைய காலத்துல உள்ள மக்களுக்கும் இதை சொல்லிதான் நீங்க ஒரு கடிதத்தை எழுத ஆரம்பிக்கணும், ஒரு வாகனத்துல என்ன பிஸ்மில்லா சொல்லணும் இப்படின்னு நல்லா சொல்றான். நமக்கும் அல்லாஹ் தான் கட்டளையிடறான். குர்ஆன்ல ஃபர்ஸ்ட் வசனமே எது? குர்ஆன்ல இறங்கின முதல் வசனமே அதுதான், இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், யாவற்றையும் படைத்த உங்களுடைய இறைவனுடைய பெயரால் ஓதுங்கள். ஃபர்ஸ்ட் வசனமே என்ன ஓத போறீங்களா, படிக்க போறீங்களா? பிஸ்மி ரப்பிக்க, உங்களுடைய இறைவன் பெயரால் படிங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி படிங்க இப்படி முதல் வசனமே அதான் சொல்லுது. அதே மாதிரி ஒரு பிராணி நம்ம அறுக்க போறோம், அங்கேயும் பிஸ்மில்லா சொல்லணும். நல்லா ஒரு துணை செய்யறாங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் இப்படி சொல்லிதான் அறுத்துருக்குறாங்க. அல்லது பிஸ்மில்லாஹி வல்லாஹ் அக்பர், இதை விலங்கான அழகான செய்யறாங்க. அறுக்கிறன்னா நிறைய துவா இருக்கு அப்படின்னு ஆலிம்சா கூட்டு தான் இருக்கிறாங்க. ஆலிம்சா தான் வந்து அறுக்க முடியும் இல்ல, அவருக்கு அறுக்க தெரிஞ்சிருக்கு, நமக்கு அறுக்க தெரியல அப்படின்னா நம்ம யாரும் ஒரு ஆள் கூப்பிட வேண்டியதான். என்னது அறுக்கிறதுக்கு பெரிய 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 சூறா ஓதணும், பெரிய துவா ஓதணும், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அறுக்கணும், அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, இதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஒரு பிராணியை அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்க இப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டுறாங்க. இல்லறத்துல ஈடுபடும் போது பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பெயரால் ஆரம்பிக்கிறேன், சைத்தானை வந்து என்னை விட்டு என்னுடைய பிள்ளைகளை விட்டு சைத்தான் என்னுடைய பிள்ளைகளை என்னையவும் அல்லாஹ் என்ன செய்யணும், எங்களை சைத்தானை விட்டு காப்பாற்றணும், சைத்தானை விட்டு தூரமாக்கணும் இப்படின்னு அந்த இடத்துலயும் அந்த துவாவை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தர்றாங்க. தூங்க போறோம், அங்கேயும் பிஸ்மிக்கு அமுத்து வகையா, அல்ல அல்லாஹ்வும்ம பிஸ்மிக்கு அமுத்து வகையா, இறைவா உன்னுடைய பேரால நான் மௌத்தாவற, உன்னுடைய பேராலே உயிர் பெற்று எழுவேன் இப்படி என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்றாங்க. சாப்பிடுறோம், சாப்பிடும்போது பிஸ்மில்லான்னு சொல்ல சொல்றாங்க. கடிதம் எழுதும் போது அல்லாஹ்வுடைய தூதர் பிஸ்மில்லான்னு எழுதிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு நிலையிலுமே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க வந்து இரவுல தூங்க போறீங்க, கதவை சாத்துறீங்களா, ஜன்னலை சாத்துறீங்களா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்க, பாத்திரத்தை மூடி வைக்கிறீங்களா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. ஒவ்வொரு நிலையிலையுமே அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்கன்னு அப்படி சொல்றாங்க. ஆனால் எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அல்லாஹ்வுடைய பேரை சொல்லுங்கன்னு சொன்னாங்களோ அங்கதான் சொல்லணுமே தவிர
சில பேர் சம்பந்தம் இல்லாத இடத்துல எல்லாம் அல்லாவுடைய பேர் எழுதுறாங்க. எங்க எழுதுறாங்க? ஒரு கடிதத்துடைய துவக்கத்துல பிஸ்மில்லான்னு எழுத சொன்னா, ஒரு பத்திரிக்கை அடிக்கிறாங்க, பத்திரிக்கை அடிக்கும் போது செய்வாங்க, அங்க கூட பிஸ்மில்லா, அது கூட பிஸ்மில்லா கிடையாது. அதை ஸ்டார்ட் பண்ணி 786 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் அழகா வந்து நமக்கு ஒவ்வொரு சூறாவுடைய வசனத்துல எழுதியிருக்கிறான், ஒவ்வொரு சூறாவுடைய ஆரம்பத்துல எழுதியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ன செய்யறாங்க? கடிதத்தை எழுதுறாங்க. இவன் என்ன செய்யறான்? புதுசா கண்டுபிடிச்சு போட்டு அவ்வளவு பெருசா எழுதிட்டு இருப்பா. எல்லாருக்கும் பிஸ்மில்லா தெரியுமா? ஒரு நம்பரை போட்டு விட்டுருவோம், 786 ஒரு நம்பரை கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் என்று யூதர்கள்ட்ட இருந்து காப்பி அடித்த ஒரு வழக்கம் இது. 786 அது வீட்டுடைய முகப்புல எல்லாம் போட்டுருவான். 703 நிலா பிறையை போட்டு என்ன செய்வான்? நிலாவையும் போட்டு மேல வந்து நட்சத்திரத்தையும் போட்டு, அதுக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. நிலாவும் நட்சத்திரம் சேர்ந்தா கியாமத் நாள் வந்துடும். அது என்னமோ முஸ்லிம்களுடைய ஒரு அடையாளம் மாதிரி அதை போட்டு என்ன செய்யறாங்க? மேல 786. மற்றவர்கள் இப்படி உபயம் எழுதுவாங்க, இவன் என்ன செய்யறது? 786 ஒரு நம்பரை போடுறான். அப்ப 786 அல்லாஹ் ஒரு என்னைக்காவது இதுல எழுதியிருக்கிறாங்களா? 786 வந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ஷார்ட் ஃபார்ம் ஆகுது. அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் போல 513 சொல்லிடலாமா? ஒரு ஆளை வந்து ஒரு ஆள் என்ன செய்யணும்? அவர்கிட்ட பேசுறது போல ஃபுல்லா நம்பரே போட்டு பேசணும்னு வைங்க, அது புரியுமா அவருக்கு? இது கிறுக்குத்தனமா இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அதாவது எழுத்தை வந்து எழுத்தா படிக்க சொல்லணும், எண்ணை வந்து என்ன சொல்லணும். எழுத்த போய் நம்பர் ஆக்கி என்ன செய்யறாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டு 786 இப்படின்னு போடுறாங்க. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, இது யூத கலாச்சாரம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தான் செய்யணும். சில இடத்துல பிஸ்மில்லான்னு சொல்லப்பட்டிருக்கும், சில இடத்துல முழுசா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தணுமே தவிர பத்திரிகையுடைய ஆரம்பத்தில் என்ன செய்யறது? 786 இல்லாட்டி பிஸ்மில்லா. சில பேர் என்ன செய்யறாங்க? போஸ்ட் அடிச்சா பிஸ்மில்லா, பேனர் அடிச்சா பிஸ்மில்லா, இதுல எல்லாம் பிஸ்மில்லா போடணும்னு மார்க்கம் அப்படி சொல்லுதா? என்ன கடிதமா அது? ஒரு தகவலை சொல்றீங்க, அவ்வளவுதான். அங்க எல்லாம் பிஸ்மில்லா போடணும்னு அவசியம் இல்லை. இன்னும் சில பேர் என்ன செய்யறாங்க? பிஸ்மில்லான்னு போடாம எவனோ ஒருத்த உண்டாக்குன்னு ஒரு வார்த்தை, முபஸ்மிலன், முஹம்திலன், பத்திரிகையுடைய ஆரம்பத்துல என்ன முசல்லியன், முசல்லிமன் இப்படின்னு செய்யறாங்க. பிஸ்மில்லா சொன்னவனாக, அல்லாவை புகழ்ந்தவனாக, சலவாத்து சொன்னவனாக, சலாம் சொன்னவனாக இப்படின்னு எழுதுனா எவனுக்கு புரியும்? இந்த பத்திரிகை உரிமை கொடுத்தா யாராவது நான் முஸ்லீம் பார்த்தா புரியுமா இது? இந்த மாதிரி வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்த வார்த்தையா இது? பிஸ்மில்லா என்று ஒரு கடிதத்துடைய துவக்கத்தில் நினைஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எழுதியிருக்கிறாங்க, சுலைமான் நபி எழுதியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா செவத்தில் எழுதி வைக்க சொல்லி மார்க்கம் சொல்லுதா? சோர் எழுதுனா பிஸ்மில்லா, போஸ்ட் அடிச்சா பிஸ்மில்லா, அங்கேயெல்லாம் பிஸ்மில்லா சொல்லணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. இப்ப இந்த சூராவுடைய அந்த வசனத்துக்கு நம்ம போவோம். வல்லுஹா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அடுத்து என்ன வருது? வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைல் இதா சஜா, இருள் வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது இரவின் மீது சத்தியமாக, மா வத்தாக்க ரப்புக்க வமா கலா, நபியே உனது இறைவன் உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை என்பது இந்த சூராவினுடைய முதல் 3 வசனங்களுக்கான பொருள். இப்ப இதுல வந்து அல்லாஹ் முற்பகல் மேல சத்தியமாகன்னு சொல்றான்ல, இரவின் மீது சத்தியமாக, முற்பகல் மீது சத்தியமாக இப்படின்னு சத்தியம் பண்றான். இதே மாதிரி குர்ஆன்ல பல இடங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? சூரியன் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? அத்தி மரத்தின் மீது சத்தியமாக என்று பல பொருள்கள் மேல வந்து அல்லாஹ் சத்தியம் பண்றான். இந்த மாதிரி அல்லாஹ் பல பொருள்கள் மேல சத்தியம் பண்றதுனால நம்மளும் இப்படி எல்லா பொருள்கள் மேலையும் சத்தியம் பண்ணலாம்னு விளங்கிடக்கூடாது. சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். சத்தியத்தை வந்து என்ன செய்யக்கூடாது? அல்லாஹ் அல்லாதவர் மேல சத்தியம் பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? இப்ப நம்ம சத்தியம் அல்லாஹ் மேல சத்தியம் பண்றோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் இல்லை, நம்ம சொல்ற ஒருத்தர் உண்மைன்னு ஏத்துக்கிறணும். அப்ப சத்தியமாக நம்ம அல்லாஹ் மீது சத்தியமாகன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, நான் பொய் சொன்னால் அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் என்னை தண்டிச்சிருவான், அல்லாஹ் வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற கவனிக்கிறான் என்று அதுக்கு தான் நம்ம அல்லாஹ் மீது சத்தியமாகன்னு சொல்றோம். இப்ப குர்ஆன் மேல சத்தியமாகன்னு சொன்னா அல்லது அவுலியா மேல சத்தியமா அப்படின்னு சொன்னா அவர் நம்மளை கண்காணிக்கிறாரா? குர்ஆன் நம்மளை தண்டிக்குமா? நம்மளை விசாரிக்குமா? நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேல சத்தியம் பண்றோம்னு வைங்க, நம்ம அத்தா மேல சத்தியமா, அம்மா மேல சத்தியமானா நம்ம பொய் சொல்றோமா உண்மை சொல்றோமான்னு அவங்களுக்கு தெரியுமா? இப்ப சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் மீது மட்டும்தான் பண்ணணும். மறைவானவற்றை அறிந்தவன் அவன் தானே தவிர அவனுடைய இடத்துல வேற யாரும் கிடையாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, சொல்றாங்க, மன்கான ஹாலிஃபன் வல் யஹ்லிஃப் பில்லாஹ், யாரா சத்தியம் பண்றா இருந்தா அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணுங்க, அவில் யஸ்முத், இல்லன்னா வாயை மூடிட்டுறீங்க, சத்தியம் பண்ணாதீங்க என்று செய்யறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சத்தியம் பண்ற அந்த அல்லாஹ் மேல மட்டும் பண்ணணுமே தவிர மற்றவர்கள் மேல பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அலா மன்கான ஹாலிஃபன் ஃபலா யஹ்லிஃப் பில்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் மீது தவிர வேற யார் மேல நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா குறைஷியர்கள் வந்து ஆரம்ப காலத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய தகப்பனார் மீது சத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தகலிஃபு பி ஆபாயிக்கும், உங்களுடைய தகப்பனார் மேல நீங்க சத்தியம் பண்ணாதீங்க, அல்லாஹ் மேல மட்டும் தான் சத்தியம் பண்ணணும்
இப்படின்னு அல்லாஹ் அப்படி தூரணும் செய்யறாங்க. சத்தியம் வந்து அல்லாஹ் மேல மட்டும்தான் பண்ணணுங்கிறாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, மன் ஹலஃப பி கைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக. அல்லாஹ் அல்லாத வேற ஒரு பொருள் மேல, வேற ஒரு ஆள் மேல ஒருவன் சத்தியம் செய்வானே ஆனால் அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. ஒருத்தர் அல்லாஹ் அல்லாத வேற ஒரு பொருள் மேல சத்தியம் பண்ணிட்டான், அவன் வந்து ஷிர்க் வச்சுட்டான், அல்லாஹ்வுக்கு நிகரா அவங்கள ஆக்கிட்டான். சில பேர் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணுவாங்க. வயிற்று இருக்கிறேன் பிள்ளை மேல சத்தியமா சொல்றேன், பிள்ளையை தாண்டி சொல்றேன், இப்படின்னு செய்யறது. அம்மா மேல சத்தியம், அத்தா மேல சத்தியம், குர்ஆன் மேல சத்தியம், இதெல்லாம் ஷிர்க்குன்னு அல்லாஹ் விடுத்து சொல்றாங்க. அல்லாஹ் அல்லாத வேற யார் மேலே சத்தியம் பண்ணா அவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து ஒருத்தர் இந்த மாதிரி அல்லாஹ் அல்லாத வேற யார் மேலே சத்தியம் பண்ணிட்டார், ஒரு வாய் தவறு நினைஞ்சிட்டாங்க. சில பேர் புதுசா ஏகத்துவத்தை ஏற்றிருப்பார்கள், ஏகத்துவத்தை விளங்கியிருப்பாங்க. அவங்க அந்த காலத்துல இருந்து அப்துல் காதர் ஜிலானி மேல சத்தியமா, நாவூர் ஆண்டவர் மேல சத்தியமா இப்படியே பழகி இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க வந்து விட்டால் அதுக்கு என்ன பரிகாரம்? அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் சொல்றாங்க. இஸ்லாத்திற்கு வந்த முஸ்லிம்கள் வந்து லாத் உஸ்ஸா என்ற தங்களுடைய பழைய கடவுள்னு நினைச்சிட்டு இருந்தாங்க நல்லடியார்கள். அவங்க வந்து நல்லடியார்கள்னு சொல்றாங்க. அவங்க வந்து அல்லாஹ்வுக்கு எங்களை அல்லாஹ்ட்ட நெருக்கி வைப்பாங்க இப்படி நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த லாத் உஸ்ஸா மேல சத்தியமாகன்னு சொல்லக்கூடிய வழக்கம் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இருந்துச்சு. இப்ப அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாராவது தன்னுடைய சத்தியத்துல லாத் உஸ்ஸா மேல சத்தியமாகன்னு வாய் தவறு சொல்லிவிட்டால் உடனடியாக அவர் அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணணும்? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும், இஸ்லாத்துக்கு திரும்ப வரணுங்கிறாங்க. அல்லாஹ் அல்லாஹ் மேல ஒருத்தர் சத்தியம் பண்ணி விட்டால் அவர் வந்து என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லணும் இப்படிங்கிறாங்க. அதனால நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? நம்ம முற்பகல் மேல சத்தியமா, வானத்தின் மீது சத்தியமா, பூமி மீது சத்தியமா நம்ம பண்ணக்கூடாது. ஆனால் அல்லாஹ் வந்து இந்த மாதிரி சத்தியம் பண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் வந்து அந்த பொருளுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறக்காண்டி அவன் வந்து அவனுக்கு முன்னாடி எல்லாமே படைப்புகள் தான். அல்லாஹ் வந்து யாருன்னு செய்யாது, எதுவுமே கேள்வி கேட்காது. அல்லாஹ் வந்து நம்மகிட்ட போய் பேச மாட்டான். இப்ப அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எதனால சத்தியம் பண்றான்? நமக்கு ஒரு விஷயத்து மேல சத்தியம் பண்றான்டா, அது வந்து ரொம்ப முக்கியமானது, கவனிக்கப்பட வேண்டியது என்று நமக்கு அதை உணர்த்துறதுக்கு தான் அல்லாஹ் செய்யறான், ஒரு பொருள் மேல சத்தியம் பண்றான். அந்த மாதிரி அவன் எதன் மேல சத்தியம் பண்றான்னு அதுக்கும் அவன் பின்னாடி சொல்லக்கூடிய விஷயத்துக்கு சம்பந்தம் இருக்கும். ஒரு காரணத்தினாலதான் அல்லாஹ் செய்வான், ஒரு பொருள் மேல சத்தியம் பண்ணி நமக்கு சொல்லுவான். அப்ப இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான்னா, வல்லுஹா வல்லைலி இதா சஜா, முற்பகல் மீது சத்தியமாக, இருள் வந்து சூழ்ந்து கொள்ளும் போது இரவின் மீது சத்தியமாக இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், முகமதே உன்னைய வந்து உன்னுடைய இறைவன் கைவிடவும் இல்லை, உன்னைய வந்து அவன் மறக்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை அப்படிங்கிறான். எதனால இதை சொல்றான்ல? ஒரு மனிதருக்கு வந்து துன்பம் ஏற்படுறது, இன்பம் ஏற்படுறது, சந்தோஷம் ஏற்படுறது, அது மாதிரி கஷ்டம் ஏற்படுறது, ஏழ்மை வறுமை, இது எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. எல்லாமே மாறி மாறி தான் வரும். இரவு பகல் மாறி மாறி தானே வருது. முற்பகல் வந்து முற்பகலாவே இருக்கிறது இல்லை, பகல் போய் என்ன செய்யுது, இரவு வருதுல. அப்ப இரவு பகல் எப்படி மாறி மாறி வருதோ இப்படித்தான் வந்து ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற இன்பமும் துன்பமும். துன்பம் ஏற்பட்டோம்னு நினைக்க கூடாது, அல்லாஹ் நம்மளை கைவிட்டான் போல இருக்கு, அல்லாஹ் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரச்சனை லைஃப்ல ஏற்பட்டுச்சே, அப்ப அல்லாஹ் நம்மளை வெறுக்கிறான் போல இருக்குது இப்படி நினைச்சிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த மாதிரி ஒரு அந்த பொம்பளை இப்படி சொல்றாள், உன்னை அல்லாஹ் கை விட்டுட்டான் இப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அதை நினைத்து கவலைப்படுறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், அப்படி கவலைப்படாத, உன்னுடைய இறைவன் வந்து உன்னை வெறுக்கவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. எப்படி இரவு பகல் என்பது மாறி மாறி வருமோ அப்படித்தான் உனக்கு ஏற்படுற சோதனை சந்தோஷம் எல்லாமே ஒரே மாதிரியாவது மனுஷன் செய்ய மாட்டான், இருக்கவும் மாட்டான், அப்படி அல்லாஹ் வைக்கவும் இல்லை என்று இதை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான். அது ஒரு தூதரா இருக்கிறீங்க, தூதரா இருக்கிற ஒரு ஆளை அல்லாஹ் வெறுப்பானா? அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இறை நம்பிக்கையாளர்களை வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்க மேல அல்லாஹ் நேசம் கொடுக்கிறான், அவங்க அல்லாஹ்வே நேசம் கொடுக்கிறார்கள். இப்ப இவங்களை வந்து அல்லாஹ் வெறுப்பானா? ஒரு இறை நம்பிக்கை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லப்பட்ட விஷயம் நினைக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எந்த நேரத்துல துன்பம் ஏற்பட்டாலும் நம்ம என்ன நினைக்கணும், அல்லாஹ் கைவிட்டான்னு நினைக்க கூடாது. அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், ஒரு காலத்திலேயே அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், நம்மளை வெறுக்க மாட்டான், அல்லாஹ் நம்ம மேல வைத்திருக்கிற பாசத்தினால எதை நம்மளை சோதிக்கிறான் என்று எடுத்துக்கொள்ளணும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த அறிவுரையை பல வரலாறுகளை சொல்வதன் மூலமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டலாம். இப்ப நமக்கு தெரியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி நமக்கு தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மனைவி அவங்க என்ன செய்யறாங்க, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் அவங்களுடைய பிள்ளைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் பாலைவனத்துல கொண்டு போய் விட்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக வேண்டி பாலைவனத்துல கொண்டு போய் விடுறாங்க, விட்டுட்டு திரும்பி பார்க்காம வர்றாங்க. அப்ப அவங்களுடைய மனைவி கேட்கிறாங்க, இப்ராஹிம் அவர்களே, எங்களை வந்து இந்த மாதிரி விட சொல்லி, யாரும் இல்லாத ஒரு வனாந்தரத்துல விட சொல்லி அல்லாஹ் தான் இப்படி உங்களை சொன்னானா அப்படின்னு? ஆமா, அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்று இப்ராஹிம் செய்யறாங்க சொல்றாங்க. அப்ப அவங்க அந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன சொன்னாங்க, இதெல்லாம் யுலையினம், அப்படியானால் அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், நீங்க போயிட்டு வாங்கட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய கட்டளைன்னு இருந்தா
அல்லாஹ் வந்து என்ன செய்ய மாட்டான், எங்களை கைவிட மாட்டான். அவங்களுக்கு என்ன நடப்பு போகல, நம்மளை கொண்டு பாலைவனத்துல விட்டாங்களே, நம்ம எப்படி சாப்பிடுற சாப்பாடு இல்லையே, எப்படி குடிக்கிறது தண்ணி இல்லையே, எப்படி இந்த இடத்துல வாழ்றது, காற்று இல்லாத இடத்துல எப்படி வாழ்றது, கடுமையான வெயிலா இருக்குமே, இரவுல கடுமையான குளிரா இருக்குமே, ஆள் யாரும் இல்லையே, அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி வாழ்றது அப்படிலாம் நினைக்கல. யாரு இல்லாவிட்டாலும், உதவுவதற்கு யாரு இல்லாவிட்டாலும் நம்ம வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலைமையை நம்ம சந்தித்தாலும், நம்மை படைத்த இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அவன் நினைத்தால் முடியாத உண்மை கிடையாது. அல்லாஹ் அனைத்து பொருள்கள் மேலேயும் ஆற்றல் உள்ளவன். அதனால அவன் வந்து நம்மளை கைவிட மாட்டான். இந்த நிலைமையில சொல்றாங்க, யாரு இல்லாத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அதை நம்பிதான் போறாங்க. அல்லாஹ் கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கையில தான் அல்லாஹ் துவா செஞ்சுட்டு போறாங்க. இறைவா, யாரு இல்ல இடத்துல விட்டுட்டு போறேன், உன்னுடைய புனிதமிக்க இல்லத்துக்கு அருகில விட்டுட்டு போறேன், இவர்களை நோக்கி மக்கள் வரணும், இவர்களுக்கு ரிசுக்க கொடு, அதுல பரக்கத்தை கொடு என்று, பாலைவனத்துல பரக்கத்து ஏற்பட வேண்டும் என்று, கனிவர்க்கங்கள் ஏற்படணும், பாலைவனத்துல மக்கள் திரள் கூட வேண்டும் என்று இப்ராஹிம் நபி துவா செஞ்சாங்களே, நம்பிக்கை வச்சாங்களே அல்லாஹ் மேல. அல்லாஹ் கைவிட்டானா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களுடைய பிள்ளைய கைவிட்டானா? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் நபி அவங்களும் எப்படி அல்லாஹ்வை உறுதியாக நம்பினார்களோ, கைவிட மாட்டான்னு நம்பினார்களோ, அதனுடைய பலன் என்ன? லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹ் அந்த இடத்துக்கு போக வைக்கிறான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இருந்த அந்த இடத்துக்கு வருஷம் என்ன செய்யறாங்க, லட்சக்கணக்கில் போய் மக்கள் கூட்டம் கூடுது. கனி வர்க்கங்கள்ல கொஞ்சம் நஞ்சம் இல்ல, ஏராளமான பரக்கத்தங்க செய்யப்பட்டிருக்கிறது, இறைச்சியில பரக்கத் செய்யப்பட்டிருக்கு. இப்ராஹிம் நபி அவங்க துவா செஞ்சாங்களே இல்லையா, அவங்களுக்கு உணவுல பரக்கத்து வேணும்னு, அங்க கிடைக்காத இறைச்சியை உட்கார்ந்து செய்யறான். ஒரு தட்டுல ஒரு ஒரு சகண்ட ஒரு ஆட்டை வச்சு முழுசா சாப்பிடுறாங்க 4 பேர். இப்படி அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருக்கான்ல. அப்ப இந்த மாதிரி வந்து அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்னா, ஒரு நல்லடியார்களை, இறைவனை நம்பக்கூடியவர்களை அல்லாஹ் ஒரு காலத்துல கைவிட மாட்டான். இது அல்லாஹ் எடுத்து இந்த சூறாவில் அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். வல்லுஹா வல்லையில் இதா சஜா, முற்பகல் மீது சத்தியமாக, மூடிக்கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக, நபியே உன்னை அல்லாஹ் கைவிட மாட்டான், கைவிடவில்லை, உன்னை வெறுக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம பார்த்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை பிரிஞ்சிருந்தாங்களே, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளையை பிரிஞ்சிருந்தாங்கல்ல, ஒரு பிள்ளையை பிரிஞ்சிருந்தாங்க, அடுத்த பிள்ளை வந்து மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. மூணாவது ஒருத்தர் மூத்தவர் அவரையும் காணா. எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்க, அல்லாஹ் நம்மளை கைவிட்டான்னு நினைச்சாங்க. தன்னுடைய துக்கத்தை அடக்கி கொண்டு, பல் சவ்வளத்திற்கும் அன்புசுக்கும் அம்பரா, உங்களுடைய உள்ளங்கள் ஒரு காரியத்தை உங்களுக்கு அழகாக சித்தரிக்கிறது, சபுருன் ஜமீல், அழகிய பொறுமையை நான் கடைபிடிக்கிறேன், வல்லாஹுல் முஸ்தானு அலாமா தசிபூன், நீங்கள் எதை சொல்கிறீர்களோ, இட்டு கட்டுகிறீர்களோ அதற்கு எதிராக அல்லாஹ் தான் உதவி கேட்கப்படக்கூடியவன், அவன்கிட்ட நான் உதவி கேட்கிறேன் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய முதுமை வரைக்கும் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்களா இல்லையா? அல்லாஹ் ஒரு காலத்துல நம்மளை கைவிட மாட்டான், நம்ம பிள்ளையை கைவிட மாட்டான் என்று நம்பிக்கை வச்சாங்களே, அந்த நம்பிக்கை அல்லாஹ் மேல வைக்கணும். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு சொல்லி காட்டுறான். மூசா நபி ஃபிரௌன் என்ற மிகப்பெரிய ஒரு சக்தியை, மிகப்பெரிய ஒரு மன்னனை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். தன்னைய பெரிய கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், நீ பெரிய கடவுள் கிடையாது, அல்லாஹ் தான் கடவுள் என்று மூசா நபி என்ன செய்யறாங்க, ஃபிரௌன்ட்ட வந்து வாதிக்கிறார்கள். ஆனால் என்ன செய்யறான், அன்றைக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளைகள் எல்லாம் கொன்று குவிக்கிறான், பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் அனுபவிக்கிறதா விட்டு வைக்கிறான். பயங்கரமான ஒரு அரக்கனா இருக்கிறான். இந்த அரக்கன் இருந்து, குடும்பக்காரன் இருந்து இந்த மக்களை காப்பாத்தி கூட்டு போகணும் அப்படின்னு என்ன செய்யறாங்கண்டா, இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் இவர்கள் வந்து ஈமான் கொள்ள மாட்டாங்க, இவங்களை ஒரு முஸ்லீமா இருக்க விட மாட்டான் அப்படின்ட்டு அவங்கள வந்து என்ன செய்யறாங்க, மூசா நபி அவங்க வந்து இரவோட இரவா கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போனா அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருது, இந்த ஃபிரௌனுக்கு அவனுடைய கூட்டத்தாருக்கு விஷயம் தெரிஞ்சு என்ன செய்யறாங்க, பின்னாடியே தரத்திட்டு வர்றாங்க. பெரிய படை பலத்தோட, ஆயுத பலத்தோட, அந்த பெரிய கூட்டத்தோட வர்றாங்க. வந்த அவங்க ஓட இவன் தெர்த்த கடைசியில கடல் கிட்ட போய் நிக்கிறாங்க. கடல்ல போய் முடுக்க முடியுமா? அப்ப எல்லாரும் சொல்றாங்க, யா மூசா இன்னால முதுரக்கூன், மூசாவே நம்ம கடல்ல மூழ்கிட வேண்டியதான், அவன்கிட்ட போய் இனிமே மாட்ட முடியாது. ஆனா மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்குது, குடிச்சா குடும்பம் பண்ணி அப்படி சாவடிப்பான், சும்மா சாவடிக்க மாட்டான், அப்ப சித்திரவதை பண்ணி சாவடிப்பான். அதனால நாங்க வந்து கடல்ல மூழ்கிட வேண்டியது வழியே இல்லை, எங்களை இந்த மாதிரி ஒரு இக்கட்டுக்கு உணர்ந்து நீ விட்டுட்டு பாரு என்ன செய்யறாங்க, நான் வந்து உங்களை கூட்டு போறேன் காப்பாத்துறேன்னு சொல்லி கூட்டு வந்து இப்படி கொண்டு விட்டுட்டியே அப்படிங்கும் போது மூசா நபி என்ன பார்த்தாங்க, கூட இருக்கிற மக்கள் கூட ஒரு பலமானவர்கள் கிடையாது, ஈமான்ல உறுதியான ஆளா என்ன சொல்லியிருக்கேன், பயப்பட வேண்டாம், நாங்க இருக்கிறோம் பின்னாடி, பாத்துரும் ஃபிரௌனா நம்மளாண்டு ஒரு கை பாத்துரும்னு சொல்லியிருக்கணும்ல. அவ்வளவு பேர் மூசா நபி நம்பி இருக்கிறாங்க. அப்ப மூசா நபி சொல்றாங்க, கல்லா இன்ன மைய ரப்பி சேகரி, அப்படி இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அல்லாஹ் நம்மளை கைவிட்ட மாட்டான், என்னோடு என்னுடைய இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த நிலைமையில சொல்றாங்க,
அப்படி அந்த வாளுடைய முனையில இருக்கிறாங்க. வெட்டி துண்டாக்கிடுவான், பிடிச்சா ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான், பிடிச்சா தூக்கி உள்ள போட்டுருவான். அப்ப அந்த மாதிரி நேரத்துல பின்னாடி பார்த்தா கடல். இப்ப கடல்ல விழுவுறதா இங்கிட்டு சாகுறதா, ரெண்டு பக்கம் மரணம் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்துல மூசா நபி சொன்னாங்க, அல்லாஹ் வழிகாட்டுவான், பொறுமையா இருங்க. அவங்கள நம்பி கூட மூசா நபி வரல. அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையில மூசா நபிக்கு இல்ல. அல்லாஹ் வழிகாட்டுவான் நம்பினாங்களே, அந்த நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு இருக்கணும். நம்மள அல்லாஹ் இந்த சூழ்நிலை கைவிட மாட்டான். ஒரு மருத்துவமனைக்கு என்ன செய்யறோம், போறோம், ஒரு தேவைக்காண்டி போறோம், ஒரு ஆளுக்கு நோய்க்காண்டி போறோம். டாக்டர் சொல்லிட்டான், உங்களால முடியாது, இனிமே காப்பாற்ற முடியாது, வீட்டுக்கு கூட்டு போயிருங்கண்ணா. இந்த நோய்க்கு வந்து இனிமே கடவுள் தான் வந்து உங்களுக்கு காப்பாற்றணும், எங்களால முடியாது இப்படின்ட்டான். டாக்டர் கைவிரிச்சதுனால ஒண்ணுமில்லமாயிருமா? மூத்த போயிருவாரா? டாக்டர் பிள்ளை பிறக்கான்னு சொன்ன உடனே உன்ன பிள்ளை இல்லாம ஆயிருமா? அல்லாஹ் நினைத்தால் வந்து எப்படி பிள்ளை பிறக்கும்? அல்லாவுக்கு முடியாது ஒண்ணு இல்லை. அல்லாஹ் நினைத்தால் மூத்தா போனவரை உயிரோடு கொண்டு வருவான். அப்ப இது அல்லாவுக்கு சாத்தியம். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்பிக்கை வைக்கணும்? அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், அல்லாஹ் நம்ம கண்டிப்பா செய்வான், அல்லாஹ் நம்மளை வெறுக்கல, அல்லாஹ் நம்ம கண்டிப்பா உதவி செய்வான் என்று மூசா நபி நம்பிக்கை வச்சாங்கல்ல. மனிதர்களால் உதவ முடியாது என்ற நிலைமையில அல்லாஹ் கண்டிப்பா உதவ முடியும் அப்படின்னு நம்பினாங்களே, இந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். அதைத்தான் ரசூலுல்லாஹி அவங்களுக்கு அல்லாஹ் செய்யறா, இந்த சூறாவுல சொல்லி காட்டுறா, மா வத்தாக்கா ரப்புக்க வமா கலா. நபியே, உன்னை உன்னுடைய இறைவன் வந்து வெறுக்கவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. 2 நாள் ஜிப்ரீல் வரலைன்னா அதுக்காக ஏன் கவலைப்படுற? அவங்க பேசினா பேசிட்டு போட்டோம். முற்பகல் மீது சத்தியமாக, மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, உன்னை வந்து அல்லாஹ் வெறுக்கல, உன்னை கைவிடல இப்படிங்கிறான். ஈசா நபி அவங்கள தேடினாங்க, கொலை பண்ணிருமுன்னு செய்யறான், தேடுறாங்க, அல்லாஹ் பத்தி சொல்லி காட்டுறான், தேடி கொன்னுட்டோம்னு மக்கள்கிட்ட அறிவிக்கிறாங்க. ஆனா அவரை கொல்லல, அவருக்கு மேல வேற ஒரு ஆளை வந்து அவர்களுக்கு காட்டப்பட்டு வேற ஒரு ஆளை தான் கொலை பண்ணிட்டாங்க. அதை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒமா கத்தலூஹு ஒமா சலபூஹு வலாக்கின் சுப்பிகலகும். அவரை அவர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. அவர்களுக்கு வேற ஒரு ஆள் தான் காட்டப்பட்டாரு, வேற ஒரு ஆள் ஈசா நபின்னு சொல்லிட்டாங்க. ஈசா நபி என்ன செய்யல, ஈசா நபி தோற்றத்துல வேற ஒருத்தரை பார்த்து கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் ஈசாவை சிலுவையில் அறையல. எல்லாரும் தேடி குலவெறியோடு தேடுற நேரத்துல அல்லாஹ் என்ன செய்யறான், பல் ரஃபகுல்லாஹு இலைஹி, என் அளவில் அல்லாஹ் தன்னளவில் வந்து அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் இப்படிங்கிறான். ஈசா நபி நான் தூக்கிட்டேன். அப்ப எதிரிகள் எல்லாரும் ஈசா நபி கொல்லணும் திட்டம் போடும்போது அல்லாஹ் காப்பாற்றினானை வானத்துல வைத்து இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு அல்லாஹ் உணவளிக்கிறானா இல்லையா? அல்லாஹ் நினைத்தால் முடியாது. உண்மையில் அல்லாஹ் வந்து நம்ம என்ன செய்ய மாட்டான், எந்த காலத்துல கைவிட மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கணும். இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செய்யறாங்க, அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க. முற்காலத்துல உள்ள 3 பேரை பத்தி சொல்றாங்க. நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். ஒரு 3 பேர் என்ன செய்யறாங்கன்னா, இரவு நேரத்துல வெளியே வர்றாங்க. ஒரு மழையினாலேயோ இருட்டினாலேயோ ஒரு குகைக்குள்ள போய் ஒதுங்குகிறார்கள். அந்த குகையில ஒதுங்குனா குகைக்கு மேல இருந்த ஒரு பாறை, பெரிய பாறை உருண்டு வந்து குகையினுடைய வாசலை அடைச்சிருது. அடைச்சா 3 பேரால வெளியே வர முடியல. அங்கே உள்ள கிடக்க முடியுமா? காத்து வரணும்ல, ஃபுல்லா அடைச்சிருச்சுன்னா ஒரு காத்து வர மாதிரி கேப் இருந்தா கூட இவங்க கூப்பிட்டா யாருக்கும் விளங்கு, அந்த பக்கம் போனாங்கடா. அப்ப காத்து வர்றது கூட வழி இல்லாம இருக்குது. அங்கே நம்ம உசுரோட இருக்க முடியுமா? சாப்பிட ஒண்ணு இருக்காது, குடிக்க ஒண்ணு இருக்காது. எப்படி வாழ்றது? நேரங்களை, உயிருடைய நேரங்களை வந்து எண்ணிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அவங்க 3 பேர் என்ன செய்யறாங்க, ஒரு முடிவு பண்றாங்க. நம்ம அல்லாவுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணியிருப்போம், ஒரு நன்மையை செஞ்சிருப்போம், ஒரு தீமையில இருந்து விலகி இருப்போம், அதை சொல்லி நம்ம அல்லாட்ட கேட்போம். அல்லாஹ் வந்து செய்வான், நம்மளை காப்பாற்றுவோம். எப்படி நம்பிக்கை? எந்த மனுஷனாலையும் காப்பாற்ற முடியாது. அந்த பக்கம் யார் வந்தா கூட மூடு இருக்க பார்த்து தெரிய போகுது, பார்த்தா நம்மளை காப்பாற்றணும். அல்லாஹ் நினைத்தால் தவிர காப்பாற்ற முடியாது. அப்படிங்கிற நம்பிக்கையில அல்லாஹ் நம்மளை கைவிட மாட்டான், அல்லாஹ் நம்மளை வந்து வெறுத்துட மாட்டான், நம்மளை காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கையில் என்ன செய்யறாங்க, ஒவ்வொருத்தரும் அல்லாட்ட கையெழுந்துறாங்க. இறைவா, என்னுடைய பெற்றோர் வயசானவங்களா இருந்தாங்க, நான் எதை சாப்பிட்டாலும் குடிச்சாலும் அவங்களுக்கு கொடுத்துதான் நான் சாப்பிடுவேன், குடிப்பேன். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க சீக்கிரம் தூங்கிட்டாங்க, நான் போறதுக்கு லேட் ஆயிருச்சு. அவங்க தூங்கின உடனே என்னுடைய வழக்கம் என்ன, அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் நானும் என்னுடைய மனைவி மக்களும் சாப்பிடுவோம். இப்போ அவங்க தூங்கிட்டாங்க, என்ன பண்றது? அவங்க எந்திரிக்கிற வரைக்கும் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்து அவங்க எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் என்னுடைய மனைவி மக்களுக்கு கொடுத்தேன், நான் சாப்பிட்டேன். இப்படின்னு ஒருத்தர் அல்லாட்ட துவா செய்யறாரு. அல்லாஹும்ம இன் குன்து ஃபால்து தாலிக இப்திகா வஜிக ஃபர்ரிஜன்னா மானஹுன் ஃபீஹி மின் ஹாதி சகரா. இறைவா, உன்னுடைய திருப்தியை நாடி உன்னுடைய சன்னிதானத்துல வந்து நாளைக்கு நிக்கணுமே, முகத்துல முழிக்கணுமே, இந்த ஒரு அச்சம் தான் என்னையே அந்த நன்மையை பண்ண வச்சுச்சு. வேற இரவு நேரத்துல யாருடைய புகழையும் பெறணும்னு பாராட்ட பிறகு அவர் பண்ணாரு? யாருக்கும் பயந்துகிட்டா பண்ணாரு? எதுக்கா பண்றாரு? அல்லாஹ் பாக்குறான். பெற்றோர்கள் வந்து நம்ம கவனிக்கல அப்படின்னா அல்லாஹ் வந்து செய்வான், நம்மள கேள்வி கேட்பான். பெற்றோரை பசியோடு இருக்க விட்டு ஏன்பா அப்படி பொண்டாட்டி பிள்ளைக்கு கொடுத்தேன்னு அல்லாஹ் செய்வான், கேட்பாங்கிற அந்த பயம் தான் இரவு நேரத்துல கூட என்னை வந்து அவங்களை கவனிக்க வச்சது. இது உண்மையாக இருந்தால் என்னை இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்து இப்படின்னு கேட்கிறாரு.
அல்லாவுடைய அற்புதம், அல்லாவுடைய ஆற்றல். பாறை அப்படி அல்ல மெதுவா நவட்டுறான். அவனுக்கு முடியாது. அல்லாவுடைய தூரனை செய்யறாங்க அப்படி சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் ஆச்சரியமோ அதிசயமோ கிடையாது. ஒரு விமானம் வந்து வெடிச்சு உளுந்து ஒரு பச்சை பிள்ளை என்ன செய்யும், எல்லாம் செத்துருப்பாங்க. ஒரு பச்சை பிள்ளை எல்லாம் காப்பாத்திருப்பான். பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கும், ஒரு சுனாமி ஏற்பட்டிருக்கு, ஒரு சின்ன பிள்ளைய விட்டுட்டு மற்ற இதெல்லாம் மூத்தா போயிருப்பாங்க. அப்ப 2 வயசு பிள்ளைய அல்ல காப்பாத்துறான் அப்படின்னா அவனுடைய வல்லமதனது ஆற்றல் தானே இது. அல்ல பாரு இப்படி நகட்டுறான். ஆனா வெளியே வர முடியல. வெளியே வர்ற அளவுக்கு கேப்பு இல்லை. இன்னொருத்தர் துவா செய்றார், இறைவா எனக்கு சொந்தக்கார பெண்மணி ஒருத்தி இருந்தா அவளை அடையணும்னா ரொம்ப முயற்சி பண்ணேன், அவள் அதுக்கு ஒத்து வரல. அவளை ஒரு கஷ்டம் தேவைன்னு வரும்போது அவளை பயன்படுத்திக்க சொல்லி நினைச்சு நான் என்ன செய்யறேன், நான் வந்து உனக்கு உன்னுடைய தேவை நிறைவேற்றுறேன், ஆனால் ஒரு இரவு என்னோட நீ தங்கணும் அப்படின்னு டிமாண்ட் பண்றேன். அவளை அதுக்கு ஒத்துக்கிட்டு நாங்க 2 பேரும் தனியாக இருக்கும் பொழுது அவளோட நான் இணையணும்னு ஒரு முயற்சி பண்ணும்போது அவள் வந்து என்ன செய்யறா, அல்லாவுடைய அடியானே நீ அல்லாஹ் பயந்துக்க இப்படி ஒரு வார்த்தை சொன்னான். உடனே நான் விலகிட்டேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் சாத்தியமா? அவர் சொல்லி காட்டுற யாரெல்லாம் எதுக்கு பண்ண, நான் ரொம்ப நாள் அடைய நினைத்த அந்த பெண்ணை ஏன் விலகுன, நாளைக்கு அல்லாஹ் பயந்துக்குன்னு சொல்லிட்டான்ல, அப்ப அல்லாஹ் வந்து மர்மையில நீ என்ன கேள்வி எப்பயில என்ற அந்த பயம் தான் என்னை அந்த விபச்சாரத்திலிருந்து காப்பாற்றியது. இது உண்மையாக இருந்தா, ஏன்னா இந்த நேரத்துல ஒரு பெண்ணை அடையணும் ஒரு முயற்சி பண்றான்னு வைங்க, அவனுக்கு அட்வைஸ் காதுல விடுவாது. அவனுக்கு எது ஒண்ணு செய்ய ஒரு பஸ்லயே பாக்குறோம்ல ஆபாசமான காட்சிகள் வந்து டிவியில போட்டு இருப்பான். எல்லாம் அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு, அவ்வளவு பேரும் வாய்ப்படுதுன்னு பார்த்துட்டு இருப்பான். நம்ம எல்லாம் சுத்தி பாக்குறாங்க இல்ல நம்மள கேவலமான காரியமாச்சு, அதெல்லாம் மனுஷனுக்கு தோணாது. அப்ப அந்த மாதிரி வந்து ஒரு மோசமான காட்சிகளை வெக்கம் இல்லாம குடும்பத்தோட கூட உட்காந்து பாக்குறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சிந்தனைக்கு மனிதன் வந்து விட்டால் அவனுக்கு எந்த அறிவுரையும் பயனளிக்காது. ஆனா அந்த பொம்பளை சொன்ன உடனே யாரெல்லாம் உடனே நான் எந்திரிச்சிட்டேன், இது வந்து உனக்காகத்தான் இதை பண்ணேன், உன் மேல உள்ள பயத்தினாலதான் பண்ணினேன், இது உண்மையாக இருந்தா என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துன்னு கேட்கிறாரு. அல்ல இன்னும் கொஞ்சம் பாறை நவட்டுறான், வெளியே வர முடியல. இன்னொருத்தர் துவா செய்றார், இறைவா எனக்கு வந்து இந்த இடத்துல நிறைய பேர் வேலை பார்த்தாங்க, அதுல ஒரு ஆள் சம்பளத்தை வாங்காம இடையில நின்றுட்டாரு, கூலியை வாங்காம நின்ட்டாரு. அப்ப அவருடைய கூலி பணத்தை நான் எடுத்து வச்சு சேவிங் பண்ணி வச்சேன். ஒரு ஆடை வாங்கினேன், அது ஒரு குட்டி போடுச்சு, அப்புறம் அது ஒரு குட்டி போடுச்சு, இப்படியே ஒரு பண்ணையா வந்து நிக்குது. ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை இப்படி வந்து நிற்கும் போது ரொம்ப காலம் கழிச்சு அவர் கஷ்டம்னு வர்றாரு என்கிட்ட. இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் பழைய பாக்கி வாங்க வேண்டியிருக்கு, கூலி வாங்க வேண்டியிருக்கு அப்படின்னாரு. அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த இது எல்லாம் உனக்கு தான்ப்பா, உன்னுடையதான் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன செய்யறாரு, அதை கேள்வி நினைக்கிறார். நம்ம அப்படித்தானே ஒரு ஆட்டு 5000 கேட்டு நிக்கிறோம், 5 லட்சம் கொடுத்தா கேள்வி எத்தனை நான் போய் கேள்வி பண்ணாதீங்க, நானே கஷ்டத்துல இருக்கிறேன் இப்படிமோ. அவர் என்ன செய்யறாரு, இது வந்து நான் அவர் சொல்றாரு, நான் வந்து அவளும் கொடுத்தேன், எதுக்காக சொன்னார அவர்கிட்ட சொல்லி காட்டுறவர், இது எல்லாமே உன்னுடைய பணம் தான், உன்னுடைய பணத்தை முதலீடா வச்சுதான் இது அவ்வளவு உருவாக்கணும் இப்படின்னு விலைக்கு சொன்ன பிறகு யாரெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாரு. ஒரு நன்றிக்கா கூட ஒரு 1000 கூட செய்யலவரு கொடுக்கல. அப்ப இதை எதுக்காண்டி பண்ணன இப்படிங்கிறவர், இறைவா இதை பண்ணக்கு என்ன காரணம் நினைச்சா மறைச்சிருக்கலாம்ல, அவன் கூலி பணத்தை மட்டும் கொடுத்துருக்கலாம்ல, அது 10 வருஷம் முன்னாடி வேலை பார்த்தாருன்னா அப்போ உள்ள கூலி பணத்தை மட்டும் கொடுத்துருக்க வேண்டியதானே. அவருடைய பணத்தை பத்திரமா எடுத்து வைத்து அதை வந்து பெருசாக்கி நான் அவர்கிட்ட அப்படியே தூக்கி கொடுத்தோம்னா, அல்லாஹும்ம இன்குன்டு ஃபால்துதா அலிக்க இப்திகா வஜீக்க ஃபர்ரிஜ் அன்னாமா நஹ்னு ஃபீஹி மின் ஹாதி சகரா, உன்னுடைய சன்னிதானத்துல நாளைக்கு வந்து நிக்கணும் என்ற அந்த பயம் தான் என்னைய வந்து இந்த நன்மையை பண்ண வச்சுச்சு. இது உண்மையாக இருந்தா என்னையே இந்த ஆபத்துல காப்பாத்து அப்படின்னு துவா செஞ்ச உடனே அல்லாஹ் பாறையை முழுசா நகட்டினா 3 பேர் என்ன செய்யறாங்க, நிம்மதியா வெளியே வர்றாங்க. அப்ப ஆபத்தான நேரத்துல, துன்பமான நேரத்துல, அல்லாவை தவிர யாரும் காப்பாற்ற முடியாங்கிற நேரத்துல அவங்க துவா செஞ்சாங்க, அல்லாஹ் காப்பாத்துறானா இல்லையா, அல்லாஹ் கைவிட்டானா? அல்லாஹ் வந்து இந்த அறிவுரை என்ன செய்யறான், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முஸ்லிம்களாகிய நமக்கும் சொல்லி காட்டுறான், வல்லுஹா முற்பகல் மீது சத்தியமாக, வல்லைல் இதா சஜா மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, இரவு பகல் மாதிரி துன்பங்கள் வரதான் செய்யும். மா வத்தாக்க ரப்புக்க வமா கலா, அந்த துன்பம் வர்றதுனால நினைக்க கூடாது அல்லாஹ் கைவிட்டான் நினைக்க கூடாது, அல்லாஹ் நம்மளை வெறுத்துனா நினைக்க கூடாது. உன் இறைவன் உன்னை கைவிடவும் இல்லை, உன்னை வெறுக்கவும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் முஸ்லிம்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு சின்ன ஒரு துன்பம் ஏற்பட்டால் உடனே என்ன செய்யறாங்க, பிள்ளை இல்லையா தரகால பண்ணிக்கிறாங்க. பிள்ளைக்கு அல்லாஹ் பிள்ளையை தர முடியாதா? அல்லாஹ் தர முடியாத உன்னை அவுளியா தர முடியுமா? எல்லா பொருள்கள் மேலும் சக்தி பெற்றவங்க போய் யாரு, அல்லாவா அவுளியாவா? ஒரு நோய் நொடி ஏற்பட்டவன உடனே போய் தாயத்து போடுறாங்க. அப்ப அல்லாஹ் ஏற்படுத்தின முசீபத்தை தாயத்து போக்குமா? எந்த துன்பம் என்றாலும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்காமல் மற்றவர்கள்ட்ட போய் கேட்கறாங்க அப்படின்னா அல்லாஹ் மேல வைக்க வேண்டிய நம்பிக்கை அங்க வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன செய்யறான், எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்றான். துன்பம் ஏற்படுற நேரத்துல என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ் கைவிட்டா நினைக்கக்கூடாது, திரும்ப திரும்ப அவன்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், அவன் மேல உறுதியான நம்பிக்கை வைக்கணும். எப்படி மூசா நபி நம்பிக்கை வைத்தார்களோ, ஈசா நபி நம்பிக்கை வைத்தார்களோ, இப்ராஹிம் நபி நம்பிக்கை வைத்தார்களோ, அப்படி நம்பிக்கை வைக்கணும்னு அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனங்கள்ல நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுக்கு அடுத்து அல்லாஹ் என்ன செய்யறான், வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா,
அப்படின்னு அடுத்த வசனத்துல அல்லாஹ் மறுமையை பத்தி சொல்றான். துன்யாவுல உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு எதுவும் கிடைக்காமல் போனாலும், இந்த துன்பத்தோட துன்யால நீங்க வாழ்ந்தாலும் மறுமை உங்களுக்கு இருக்குது, அது உங்களுக்கு துன்யாவை விட சிறந்தது அப்படிங்கறத அல்லாஹ் அடுத்து சொல்றான். அதற்கு அடுத்த உள்ள வசனங்களை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம்